ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்குவதாக, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை மூடுவதாக, ஆண்டவருடைய கிருபை உங்களை நிரப்புவதாக, ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் இறங்குவதாக, அவருடைய மனதுருக்கொண்ட மத்தியிலே பாய்ந்து வருவதாக. இந்த காலை ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் அவர் தாமே மனதுருகி நம்மே இரக்கமாய் இறங்கி நம்மே தயவாய் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் போதுமானவர். பாருங்கள், நம்மை வந்து சேரும் பிரியமானவர். அவரை ஆராதித்தீர்கள், அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்த்தர் இதில் பிரியமாயிருக்கிறார். என் ஜனங்கள் என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று அனுப்பிவிட சொல்லி மோசேயின் மூலமாய் பார்வோனுக்கு செய்தி அனுப்பினார். என் ஜனங்கள் ஆராதனை செய்வதுதான் தேவனுக்கு பிரியம். ஆமென். அல்லேலூயா. ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். உங்களை தேடி ஓடி வருவார். நீங்கள் கூப்பிடும் போது மட்டும் கொடுப்பார். நீங்கள் கதறும் போது உங்களுடைய கதறுகளை கேட்பார். நீங்கள் தவிக்கும் போது உங்களை கேட்பார். நீங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் உங்களை ஒரு கொடுப்பார். உங்களை நேசிக்கிறார், இந்த சபையை நேசிக்கிறார், இந்த சபையை பிரியமாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்கள் காலையில் மத்தியில் அபரிதமாக இருக்கிறது. நன்றி ராஜா. தேங்க்யூ God, thank you Holy God, thank you Holy God, thank you Holy God, thank you Jesus. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி 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 நன்றி. அன்றுமே உண்மை சோத்திருக்கிறோம், உண்மை சோத்திருக்கிறோம். Thank you Jesus. உங்கள் அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஆண்டோடைய அன்பு பெரியது, ஆண்டோடைய அன்பு பெரியது, அவருடைய இறக்கம் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய பரிசுத்தம் பெரியது. Thank you Jesus. இந்த காலையில அவர் நம்மை தொடர்ந்து இறங்கி வந்திருக்கிறார். நன்றி 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 இயேசு சுவாமி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, 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 thank you Jesus, thank you Jesus. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம் எங்களுடைய கடந்து வருவதாக இதை செய்யுங்க. ஞானிகளுக்கான அபிஷேகம் ஆண்டவரே, அதை ஒரு முழுமையோடு நாங்கள் கவனிக்கிறோம். அதுக்கான அபிஷேகத்தை நீங்கள் அனுப்பிவிட்டார்கள். ஏக சிந்தையால் நாங்கள் சபையால் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கிற ஆவியானவரே உதவி செய்கிறார்கள். அதை தொடர்பு செய்கிற, அதை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா டிஸ்டர்பன்ஸ் ஆவியையும் எங்களுக்கு அகற்றி வெளியே போடுகிறார்கள். தேவ வல்லமை எங்களை மூடட்டும். ஓ நன்றி 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 ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ glory to you God. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புகிறார்கள். இந்த காலை ஆராதனையில நான் உங்களுடைய ஆவியை நிறைந்து உங்களுடைய சமூகத்தில் பலி கூர்ந்து உங்களுடைய வார்த்தைகளால் தேற்றப்பட்டு பலப்பட்டு நாங்கள் போக எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி 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 நன்றி. இந்த ஆலயம் அவருடைய வலிமையினால் நிரப்பப்படுகிறது. வலிமையினால் நிரப்பப்படுகிறது. வலிமையினால் நிரப்பப்படுகிறது. நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா இறுதி நடத்தம் எல்லா பொருளாதார கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. இப்பொழுது திருமணம் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கும். எங்களுக்கு ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தடைகளை முடிக்கிற வல்லமை, தடைகளை முடிக்கிற வல்லமை இறங்கி வருகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. இப்பொழுது இப்பொழுது ரைட் நவ ரைட் நவ ரைட் நவ நாங்கள் முடிச்சு வருவது நம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. ரைட் நவ. Thank you Jesus. Thank you God. God thank you God. God thank you God. This morning we break the yoke. நம்முடைய வல்லமை வருகிறது. Oh thank you. உலகத்தை குறிக்கிற வல்லமை. இந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழே தேவ செய்தி தியானிக்க முடியும். நான் ஆவினால் ஏவப்பட்டபடியா இன்றைக்கு அந்த செய்தியை மத்தியில் கொண்டு வருகிறேன். கவனமாக நான் அநேக இடத்துல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வல்லமையை இழந்து போகாமல் இருப்பது எப்படி?
தேவனுடைய வல்லமை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல் இறங்கி வரும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஒரு மனுஷன் வல்லமையை பெற்றுக் கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேல் இறங்கி வரும்போது அவன் பலன் அடைகிறான். அவனுக்கு ஒரு பலன் வருகிறது, அவனுக்கு ஒரு வல்லமை வருகிறது. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ஆராதனையிலும் சரி, ஒவ்வொரு கூட்டத்திலும் சரி, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைகிறீர்கள், அபிஷேகம் பெற்றிருப்பீர்கள், ஒரு வெள்ளத்தோடு வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வெள்ளம் மேல வந்துருச்சு, எல்லா ஆவியில நிறைய சந்தோஷமா இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம். ஆனால் அடுத்த நாள் வரதுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து நம்முடைய அந்த அபிஷேகம், அந்த அனல், அந்த அக்கினி குறைந்து போய்விடுகிறது. ஏன் அது குறைந்து போகிறது உங்களுக்கு தெரியவில்லை. எப்படி இறந்து போகிறோம் நமக்கு தெரியவில்லை. இந்த வல்லமை ஏன் இழந்து போகிறோம், எப்படி இழந்து போகிறோம், அது இழந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் என்பதை அதை கவனிச்சு வேதத்தில் கூட அநேகர் இப்படி தேவனுடைய வல்லமையை இழந்து போயிருக்காங்க. அவங்களோட மத்தியில் நான் வைக்கிறேன், கவனமாட்டேன். அதிக நேரம் அதனால சுருக்கமாக சொல்றேன், ஆனால் கவனமாட்டேன். How not to lose the power of God. தேவனுடைய வல்லமையை இழந்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆதியாகமம் திருப்பதி, ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 25, 27 மைக்ல வாசிக்க கேட்போமா? ரைட். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஈசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள். ஈசாவுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல ஏசா, யாக்கோபு. இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லுவது, அவன் வளர்ந்த பொழுது எப்படி இருந்தானா, வேட்டையிலே வல்லவன், சாதாரண மனுஷன் இல்ல, வல்லவன். கர்த்தருக்கு வல்லவன் பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம சோர்ந்து போனோம்னா தோல்வி விட்டவனை கர்த்தர் விரும்புவதில்லை, ஜெயம் கொடுக்கிறதே நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. இந்த ஈசாக்குடைய குமாரன் 2 பிள்ளைங்க நல்லவங்கதான், நடுவுலதான் கோளாறு வந்தது. ஸ்டார்டிங்ல நல்லாதான் இருந்தாங்க 2 பேரும். ஈசாக்கு ஒரு கர்த்தருடைய புருஷன், ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன், தேவனை போல நேசித்து தேவனுடைய வேத வசனங்களை தியானிக்கிற மனுஷன், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான். ஆகவேதான் அவன் விதைத்த விதையை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனுடைய குமாரர்கள் ஏசா எப்படி இருந்தானா, வல்லவனா இருந்தான். வல்லமை உள்ளவன். வல்லவன் என்று சொன்னால் வல்லமை உள்ளவன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இவன் வேட்டையில வல்லவனாய் இருக்கான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வல்லமையாய் இருந்தது. எதை குறிவைத்தாலும் அது விழும். வேட்டையிலே வல்லவனாய் இருந்தான். வனசஞ்சாரியான், வேட்டையிலே வல்லமை உள்ளவன். ஆனால் இந்த ஏசா வேட்டையில வல்லமையானவன் கடைசியிலே வல்லமையை இழந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. He lost the power. அவன் வல்லமை உள்ளவன், ஆனால் அந்த வல்லமையை அவன் இழந்து போனான். ஏன் இழந்து போனான்? எதனால் அவனுடைய வல்லமை அவனுக்கு இழந்து போனான்? நல்ல கவனிச்சு பாருங்க. வேட்டையில வல்லவன் சொன்னா, ஒரு ஆத்மாவை அவன் நினைச்சானா, குறி வச்சு அடிச்சானா அது அங்கே விடும். ஒரு மானானாலும் சரி, ஒரு முயலானாலும் சரி, ஒரு சிங்கமானாலும் சரி, அது எனக்கு வேணும் இன்னைக்கு நினைச்சானா அது அவன் நேர்த்தியான வல்லவன். பாருங்க, நல்லா சூப்பர் வல்லவன், சாதா வல்லவன். தேவனும் நமக்கும் அப்படிப்பட்ட வல்லவன் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறான். நம்ம இந்த ஆத்மா எனக்கு வேணும்னு சொல்லி ஜோமனா அந்த ஆத்மாவை நமக்கு கொடுப்பான். என் புருஷன் ரட்சிக்கப்படும் வேணும்னு சொன்னா புருஷன் ரட்சிக்கப்படும். என் மனைவி ரட்சிக்கப்படணும்னா ரட்சிக்கப்படும். என் பிள்ளைகள், பெற்றோர்கள், பக்கத்து வீட்டுக்காரர், எதிர் வீட்டுக்காரர் யாராவது ரட்சிக்கப்படணும்னு நம்ம விரும்பணும்னா நம்ம ஜோமனம்னா அந்த ஆத்மாவை என்னுடைய கருத்துல கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அந்த வல்லமையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஏசா அப்படி வல்லவன், எதை குறிவைக்கிறானோ அதை பெற்றுக் கொள்வான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, அவன் சமையல்ல ரொம்ப வல்லவன். அவன் அப்பா வேட்டைக்காரை கொண்டு வா, என் மனைவியாகிய ரெபெக்கா நல்லா சமைப்பா, சமைச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுப்பான்னு சொல்லல. நீ வேட்டைக்காரியை கொண்டு வா, அதை சமைத்து எனக்கு ருசியுள்ளதாய் கொண்டு வான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அம்மாவை கூட மிஞ்சிட்டான் சமையல் கலையில. ஆமென் சொல்லுங்க. நிறைய இடத்துல நான் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுவேன். வீட்டுலதான் பெண்கள் சமைக்கிறார்கள். எந்த ஹோட்டலுக்கு போனாலும்
ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஹோட்டல் சாப்பாடு ருசியா இருக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ ஒரு கலை, ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்கள் விசேஷித்தவர்கள் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. வீட்டுல இருக்கிற பெண்கள் சொல்ற மாதிரி கேட்டு நிறைய ஆண்கள் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இல்லையா? நீங்க எல்லாம் வல்லமை கொண்டு இருக்கிறான் சொல்லுங்க. மனைவி அடிக்கிறதுல இல்ல, மாநில சண்டை போறதுல இல்ல, பகலுக்கு இருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவதார புருஷன் என்று அவரை குறித்து பண்டிதர்கள் சொல்லுறாங்களே, நாமும் சொல்லுறவே. அவர் பாருங்க தண்ணியை தூக்கி ஊத்துனாரு. அது என்ன ஆச்சா? முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அவ்வளோ நேர்த்தி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வல்லவரையா தண்ணீரை ரசமாய் மாற்றக்கூடியவர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைய பெண்கள் குழம்பை வைத்தால் ரசமாய் இருக்கிறது, ஆண்கள் ரசம் வைத்தால் குழம்பமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் கிருபை. இந்த ஏசாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ருசியுள்ள பதார்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நீ ரசம் பண்ணினா ருசியா இருக்கும். கேட்பாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் அவர்களுடைய வல்லமை இருக்கும். நீ ஒரு கதை சொன்னா ஆறு கேட்பாங்க. நீ ஒரு உண்மையை சொன்னா ஆறு கேட்பாங்க. உன் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நான் போனா உன்னை சுத்தி 10 பேர் உட்கார்ந்து ஏதாவது சொல்லுங்க கேட்கிறவங்க சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு போயிருந்தார். போன வீட்டுலாம் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருந்துச்சு. அவர் பேசுவாரான்னு கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் போகும்போது பேசுவாரான்னு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வருமா? நீங்க எதையாவது பேசுங்க சொன்னாங்க. வாயிலிருந்து வார்த்தைகள் ருசியுள்ளதாக இருக்கும். நீ செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு பிடிவுள்ளதாக இருக்கும். ஆமென். சோப்பு ரோமம் சோப்பு மேனி சரீரம் முழுவதும் என்ன அழகான ரோமம். ஆனா யாக்கோபுக்கு அது கிடையாது. யாக்கோபை காட்டிலும் வல்லவன் யாரு? ஏசா. ஆனா இந்த ஏசா தேவனுடைய வல்லமையை ஏன் இறந்து போனார்? வாசிக்கலாமா? ஆதியாகமம் 75ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 75:34 சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு 30 பயிற்சியையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எடுத்துட்டு போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தானா? அலட்சியம் பண்ணினான். நீ தேவனுடைய வல்லமையை இழந்து போகிறதுக்கு காரணம் அலட்சியம். இன்றைக்கு நிறைய சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில அலட்சியம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மேன்மையான வல்லமையை இழந்து போகிறோம். ஆலயத்துக்கு வரணும்னா அலட்சியம், கூட்டங்களுக்கு கலந்து கொள்ளணும்னா அலட்சியம், ஆராதனை வேலையில கரங்களை உயர்த்தி ஆற்றி தேவனை பாடணும்னு சொன்னா அலட்சியம். 10 மணிக்கு ஆராதனை, உங்க ஆலயத்துல 7:30 மணிக்கு ஆராதனைன்னா 7:30 மணிக்கு வரதுல அலட்சியம். வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு அலட்சியம், ஜெப வேலையில அதை செய்யாதபடிக்கு ஒரு அலட்சியம். இந்த அலட்சியத்தை கர்த்தர் பாப்பானால் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையை நம்ம இழந்து போகவும் தெரியுமானவர்கள். ஏசா அவன் கையில கொடுத்திருந்ததான சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். முதல் பேரானது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் சொல்லுது. முதல் பேரானது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன். ஆகவே கர்த்தர் அவனை நேசித்து அவன் மேல் தம்முடைய வல்லமையை வைத்திருந்தார். ஆனால் இந்த வல்லமையை அவன் அலட்சியம் பண்ணினான். கர்த்தர் கொடுத்த காரியத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ஒரு மனுஷன் 3 காரியத்தை அலட்சியம் பண்ணான். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை அலட்சியம் பண்ணினார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கன்னா கர்த்தரை அலட்சியம் செய்தார். கர்த்தரை அலட்சியம் செய்தார் சவுல். ஆதியாகமம் 25:34 வாசிங்கன்னா சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா அலட்சியம் பண்ணினார். ஏசா பிந்தின நாளிலே அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த வல்லமை எனக்கு வேணும், சேஷ்ட புத்திரம் ஆசீர்வாதமே கிடைக்காம போனது. ஏன் தெரியுமா? அலட்சியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் இருக்குமானால், கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருடைய காரியங்களிலும் அலட்சியம் இருக்குமானால் வல்லமையை இழந்து போவோம். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும் ஒரு நாளைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஜெபம் நாளைக்கு பார்க்கலாம் நினைச்சோம்னா அலட்சியம். அபிஷேகம் மேல இருக்கா? கர்த்தருடைய காரியத்தில் அலட்சியம் செஞ்சோம்னா அபிஷேகம் மேல 100% 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 1
அங்கிருக்காத வல்லமை நம்ம விட்டு கடந்து போகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். வேதம் சொல்கிறது ஏன் வல்லமை இருந்தால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8 to 10 வாசிக்க. இரண்டாவது ஒரு மனுஷன் பாருங்க, சீக்கிரம் வாசிங்க. கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகினான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. இவனை பத்தி பைபிள்ல பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. பலத்த பராக்கிரமசாலின்னு இந்த 2 வசனத்துல அவனை பத்தி 3 முறை போட்டு, அவன் ஒரு சாதாரண பலத்தவன் இல்ல, பலத்த அவனுக்கு அந்த வார்த்தை திருப்பி பைபிள்ல ரிப்பீட் ஆகுது. பைபிள்ல ஒரு பேர் வர்றதே பெரிய காரியம். கின்னஸ் புத்தகத்துல உங்க பேர்லாம் இருந்தா நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஒருத்தர் பேர் கூட கின்னஸ் புத்தகம் இல்லை. இருக்குதா? நம்ம பேர் இந்த வருஷம் இல்ல, பரவாயில்ல, பரலோகத்துல நம்ம பேர் இருந்தா நாம தெரியல. ஆனா இதுக்கு முயற்சி செய்யல, அது ஒன்றும் தப்பு இல்லை. கின்னஸ் புத்தகத்திலேயே நம்ம பேர் இல்லை. சீவ புத்தகத்துல பரலோகத்துல எழுதப்படுற புத்தகத்துல நம்ம பேர் இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஒவ்வொருடைய பிரயாசமா இருக்கணும். நாம தெரியல, நம்ம வீட்டுல பேர் இருக்குதோ இல்லையோ, கோயில்ல பேர் இருக்குதோ இல்லையோ, பரலோகத்துல நம்ம பேர் இருக்கணும். ஆமென் ஆமென். ரேஷன் கார்டுல உங்க பேர் இருக்குதோ இல்லையோ, ஓட்டு போடுற இதுல உங்க பேர் இருக்குதோ இல்லையோ, பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். ஆனா இந்த நிம்ரோதை குறித்து வேதம் சொல்லுது 3 முறை அவன் பலத்தவன் ஒரு பலத்தவன், ஒரு மனுஷன். பலத்த என்று சொன்னால் வல்லமையான ஒரு மனுஷன். நிம்ரோத் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, அவன் பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இவன் கட்டின பட்டணத்துக்கு பேர் பாபேல். பாபேல் என்பதற்கு மனிதனின் சுய ராஜ்யம் என்று பெயர். பாபேல் என்று சொன்னால் மனிதனின் சுயராஜ்யம். அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான், அதுக்கு பாபேல் பெயர் வச்சான். பாபேல் என்று சொன்னால் மனிதனுடைய சுயராஜ்யம். இன்றைக்கு அநேகர் சுயராஜ்யத்தை கட்டுகிறார். ஆவிக்குரிய வல்லமையை உபயோகப்படுத்தி சுயராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயோஜனப்படுத்தப்படுகிறோம். செல்ஃப் மோட்டிவ் ஃபார் மெட்டீரியல் கெயின். தமிழ்ல பாத்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்துக்கான ஆவிக்குரிய நோக்கம், ஆவிக்குரிய நோக்கத்தோட உலக காரியத்தை செஞ்சிடும். இப்படி இருக்கிற இடத்துல வல்லமை இழந்து போயிடும். நம்ம சுய காரியம் செய்யணும். சில பேர் சுயத்துல நமக்குள்ள அபிஷேகத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், நம்ம குலத்து பேசுறார், கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார், அவர் என்னை கொண்டு பேசினார் என்று எழுதியிருக்கிறதே. தாவீது சொல்றான், அவன் என்னை கொண்டு பேசினான், உன்னை கொண்டு பேசுவார், உங்களை கொண்டு பேசுவார். ஆனால் உங்களை கொண்டு பேசும்போது, உன்னை பிரயோஜனப்படுத்தும் போது மனுஷீக காரியத்துக்காக, பணத்துக்காக, பண காரியத்துக்காக, நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும்ன்றதுக்காக நீங்கள் அதற்கு செய்வீர்களானா கர்த்தருடைய வல்லமையை இழந்து போகும். உதாரணத்துக்கு சொல்றேன், உங்ககிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கா, உங்களை கொண்டு பேசுறாரு, நீங்க சொல்ற காரியம் எல்லாம் வாய்க்குதுன்னா திடீர்னு யாராவது ஓடி வருவாங்க. அம்மா எனக்கு இப்படி ஒரு காரியம் சொல்லுங்க, இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, இல்லைன்னா இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க, இல்ல இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இப்படி சொன்னீங்கன்னா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வீரை வாங்கி கொடுக்குறேன், கட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உங்க பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அது இல்லாம இருக்கும். நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கத்துக்கிட்ட ஆண்டவரே எனக்கு யார் கொண்டாலும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு கவனித்து கொண்டு ஆளா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளோட சோதர கர்த்தாவே சோதரம், கர்த்தாவே எவ்வளவு கேட்டு நீங்க ஆள் அனுப்பிட்டீங்களே நினைச்சிட்டு அவங்க சொன்ன மேல தீர்க்க தரிசனத்தை சொன்னீங்கன்னா பைக் வரும், மோட்டர் பைக் வரணும். ஆனா கர்த்தருடைய கிருபை நம்ம வீட்டுக்கு போய் ஒரு நாள் என் இடத்துல அவர் வந்து சொன்னா, ஐயா என் வீட்டுல இப்படி ஒரு காரியம் நடக்குது, நீங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை என் வீட்டுல சொல்லணும்னு சொன்னா போனா எப்படி சொல்லுங்க சொன்னா போக முடியுமா? மனுஷன் சொல்ற மாதிரி சொல்றதுக்காக கர்த்தர் நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு. அமைதி சொல்றா தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னா கர்த்தருடைய பிரதிநிதி. அவர் சொன்னதை சொல்றதுக்கு தான் நாங்க வேலைக்காரங்க. உங்க பார்வையில் நாங்க ஊழியக்காரராக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நாங்க
முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீயும் கர்த்தருடைய கரத்துல அந்த கிருபையின் மரங்களை வல்லமையை பெறுவானால், அந்த அபிஷேகம் உண்மையை தங்கி இருக்க வேண்டுமானால் உண்மையா இருங்க. சுய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, சுய காரியத்தை செய்வதற்காக இந்த அபிஷேகத்தை புரோஜனப்படுத்துகிறாங்க. இந்த வல்லமையை புரோஜனப்படுத்துகிறாங்க. இந்த அபிஷேகம் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். இந்த அபிஷேகம் உன்னை பரிசுத்தவாட்டியாய் மாற்றும். இந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் ஜனங்கள் உன்னை நேசிப்பார்கள். இந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் உன் வாயிலை பொய் இருக்காது என்று அவர் நம்பி உன்னிடத்தில் காரியங்களை சொல்வார்கள், உன்னிடத்தில் விசாரிப்பார்கள். இதை புரோஜனப்படுத்தி உன்னுடைய சுய காரியத்தை, சுய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உன் வீட்டை கட்டுவதற்காக, உன் குடும்பத்தை கட்டுவதற்காக, உனக்கு தேவையானதை, உன் வசதிகளை பெருக்குவதற்காக உபயோகப்படுத்துவார்கள். அத்துடைய வல்லமையை இழந்து போவோம். விளையாட்டு கூட கர்த்தர் சொன்னான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொன்னான்னு விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. அவர் சொன்னார்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது எப்படி வல்லமையை இழந்து போகும் வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆவது வசனத்தை வாசிக்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையும் பிரதானமும் வல்லமையும் விசேஷமானவன், தண்ணீரைப் போல் தலைமையினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினான். இவன் யாரு? ரூபன் யாரு? நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் உள்ளவன். வல்லமையில் விசேஷம், ஸ்பெஷல் பவர். பவர்னா சாதாரண பவர் இல்ல, ஸ்பெஷல் பவர். இன்றைக்கு மந்திரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரும் மந்திரிகள் தான். ஆனா சில மந்திரிகளுக்கு வித்தியாசமான பவர் கொடுத்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? கூடுதல் பவர், எக்ஸ்ட்ரா பவர் சொல்லுவாங்க. இதே போல இந்த ரூபனுக்கு ஒரு விசேஷமான வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது. வல்லமையில் நீ விசேஷமானவன். A special power granted to you. ரூபன் அப்படிப்பட்டவன். சாதாரண மனுஷன் இல்ல. சில பேர் போனாலே விழுந்துருவான். சில பேர் கையை வச்சு அழுத்தினாலும் விடமாட்டான். சில பேர் ஒரு நாள்ல சோமனாலும் விடமாட்டான். கேத்ரின் குல்மேன் என்ற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரமா இருக்காங்க. அந்த அம்மா நடந்து போனாலே ஜனங்கள் அப்படியே விழுந்துருவாங்க. ஒரு நாள் ஒரு கூட்டத்தை அவர் முடித்து, பல அடுப்பு மாடி உள்ள ஒரு கூட்டத்துல மேல இருந்த ஒரு கூட்டத்தை முடித்து அவரை கீழே இறக்கி கொண்டு வர முடியல. அவ்வளவு ஜனம். ஆகவே அந்த ஹோட்டல்ல இருந்து அவங்கள அந்த சர்வீஸ் லிப்ட்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கொண்டு போறதுக்கு தனியா லிப்ட் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரே வழியில போயிட்டு வரோம். 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போனா நம்ம தங்குறவங்க போறதுக்கு ஒரு லிப்டும், வேலை செய்யறவங்க போறதுக்கு ஒரு லிப்ட் வச்சிருப்பான். அந்த தங்குறவங்க போறதுக்கு லிப்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஜனங்க வெளியே நிக்கிறாங்க. எப்படி வெளியே பண்ணுவாங்க? அவங்கதான் தொடர்ந்து சரி. ஆகவே இவங்க அந்த சர்வீஸ் லிப்ட் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து கடைசியில ஒரு ரூம் வழியா கொண்டு வரும்போது அங்கே அந்த ஹோட்டலுக்கான கிச்சன் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி யாருக்கு முன்னெல்லாம் இருக்காது. இது இந்த மாதிரி பெரிய பெரிய ரூம்கள் கொண்டதுதான் அந்த கிச்சன். அந்த கிச்சன்ல வழியாக அந்த அம்மா கொண்டு வந்தாங்க வெளியே. அப்போ அந்த அம்மா கடைக்காரங்க உள்ள இருந்து வெளியே ஹோட்டல் அந்த வழியாக வெளியே வரும்போது அந்த கிச்சன்ல சமையல் செஞ்சவெல்லாம் அங்கெல்லாம் நம்மள மாதிரி வேர்த்து ஊத்திட்டு ஒரு துண்டு கட்டிட்டு சமையல் செய்யறவங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 14 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது. அங்க ஒயிட் அண்ட் ஒயிட் எங்க மாதிரி போட்டுட்டு தலையில ஒரு டோப்பியை வச்சுட்டு ரொம்ப நீட்டா சமையல் செய்யறவங்க. கிச்சன்ல பார்த்தாலே அங்கேயே படுக்கலாமா, அங்கேயே தலையிலே சாப்பிடலாமா போல இருக்கும். அப்படி அழகான அந்த இடத்துல நடந்து வரும்போது அங்க இருந்ததான வேலைக்காரங்க வேலை செஞ்சிருந்தாங்க. என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம நடந்துட்டு போச்சு. உள்ள இருக்கிறவங்க முகம் கூட விடலாம் சத்தம் கிடைச்சாங்க. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காங்க. உள்ள இருக்கிற அத்தனை பேர் முகம் கூட இருந்துருக்கான். காரணம் அந்த அம்மா மேல ஒரு விசேஷத்த வல்லமை இருந்தது. வல்லமையில விசேஷம் உள்ளது, சாதாரண இல்லை. இட் இஸ் a special power. இந்த ரூபனுக்கும் ஸ்பெஷல் பவர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸ்பெஷல் பவர். இந்த ஸ்பெஷல் இருக்கிறவங்க ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். பிகாஸ் பிசாசு சாதாரண கூட விட்டுருவான். இந்த ஸ்பெஷல் மேல ஒரு கவர்ந்து வச்சிருப்பான். ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னா போய் சாப்பிட உட்காந்தா என்னமா இருந்துன்னு கேட்டா கடை கீழ இருந்து சொல்லு வருவான். திடீர்னு ஸ்பெஷல் சொல்லுவான். என்ன ஸ்பெஷல் மசாலா, ஸ்பெஷல் ரோஸ்ட்
இந்த ஸ்பெஷலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. இந்த ஸ்பெஷல், இந்த வல்லமை ரூபனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை அவன் இழந்து போனான். எப்படி இழந்து போனான்? அவன் வல்லமையை மாத்திரம், ஆசீர்வாதத்தை மாத்திரம், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். Because அவன் செய்த விபச்சாரம். ஸ்பெஷல் இருந்தால் விபச்சார ஆவி தாக்குமதிக்கு வரும். விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி நம்மை தாக்குமதி வரும். அது வரும்பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, லேயாவின் மகனாகிய இந்த ரூபன் ராகேல் வேலைக்காரியாகிய பில்கா, லேயா ராகேல் மரித்து போன பிறகு பில்கா தனியா இருந்தார். எஜமானி கிடையாது, தனியா இருந்தார். தனியா இருக்கிறவங்க தான் இந்த பிரச்சனை வரும். எப்பவும் தனியா இருக்காருங்க. ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, தனியா இருக்கும்போது உஷாரா இருங்க. தனிமையில தான் பிசாசுடைய சோதனை வரும். இவர் தனிமையா இருந்தார். அப்பொழுது ரூபன் அவரிடத்துல சென்று விபச்சாரம் செய்தார். அதன் நிமித்தம் அவனுடைய வல்லமையை இழந்து போனார். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவர்களே, விபச்சாரம் கர்த்தருடைய வல்லமையை நம்ம விட்டு வெளியே கொண்டு போய்விடும். விபச்சாரம் கர்த்தருடைய வல்லமையை இழந்து போக செய்யும். நான் எதையா விபச்சாரம் செய்யறேன்? நான் அப்படிலாம் ஒரு நாள் செஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். விபச்சாரம் மாம்சத்திலே மாத்திரம் அல்ல. அன்றைக்கு மாம்சத்திலே விபச்சாரம் செய்தான் ரூபன். இயேசு சொன்னா மத்திய 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஒரு ஸ்திரீயை இச்சோடு பார்த்த எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல பாருங்க, போஸ்டர்ல பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, போத எல்லாம் வரவனா ஒரு பெண்ணை விட்டு வைக்க மாட்டாங்க. ஆண்கள் மாத்திரம் இல்ல, பெண்கள் மட்டும் தான் மாறி போய்விட்டு நோக்கி பார்த்து விபச்சாரம் இருதயத்துல. ஒரு பெண்ணிடத்துல சொன்னா, ஐயா நான் கர்த்தருக்கு ஒப்புவித்திருக்கிறேன், ஆனாலும் பிசாசு என்னை விடுறதில்லை. ஒவ்வொரு கூட்டத்துக்கு நான் போவேன், முன்னால உட்கார்ந்துருப்பேன். முன்னால உட்கார்ந்து தேவ செய்தியை கேட்கறது போல எல்லாருக்கும் இருக்கும். ஆனா முன்னால உட்கார்ந்துட்டு தேவ செய்தி கொடுக்கிறவங்க அல்லது மேடையில் இருக்கிறவங்க அவர்களை நான் இச்சித்து பார்த்துக்கொண்டே இருப்பேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் அவர்களோடு நான் பறந்து வெளியே போயிடுவேன். நான் பாவம் செய்யும்படி உட்கார்ந்து இருப்பேன், பாவமே செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார். எப்படி பிசாசு கிரியை செய்யலாம்? காலையில தான் உட்கார்ந்து செய்தி கேட்க மாதிரி இருக்கு, ஆனா பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி செய்யறவங்க கர்த்தருடைய வல்லமை வந்தால் விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விடுவாங்க. தேவர்களே, அபிஷேகத்தை ஏன் இழந்து போறாங்க? கொஞ்சம் சிந்தனை, கொஞ்சம் டிவியில ஏதாவது ஒரு அசத்தை காட்டினா உடனே அது கொஞ்சம் நேரம் பார்க்கும். ஒருத்தர் சொன்னா, ஒரு பண்ணி டிவி பார்த்துட்டே வந்தார், அவங்க அப்பா திருப்பிட்டே வந்தார். ஒரு நேரம் திருப்பிட்டா என்னன்னு பார்த்தா அது ஒரு வித்தியாசமான விஷயம். அதை பார்த்த கண்ணை விட்டினா அதை முடிஞ்சு போச்சு. உண்மையில் இருந்த அபிஷேகம் கடந்து போயிடும். அவர் பரிசுத்த ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒருவர்களால் அமைச்சர் அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் ஜனங்கள் மேல் ஊற்றுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் தன்னுடைய வாக்கின்படி ஊற்றி வருகிறார். அவர் நம்முடைய வாக்கின்படி அபிஷேகத்தில் வருகிறார். ஆனால் அதை நாம் கற்றுக்கொள்ள முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால அரசாங்கம் பத்திரிகை ஒரு காரியத்தை விட்டு என்ன சொன்னா, நம்ம தேசத்துல மழை பெய்யுது, பெய்யல இல்லை, மழை பெய்யுது, தேக்கி வைக்கிறதுக்கான குளம் இல்லை, அணைகள் இல்லை, போதுமான அணைகள் இல்லை. ஆகவே தண்ணீர் எல்லாம் போய் கடல்ல கலந்து விடுகிறது என்று போட்டிருந்தாங்க. மழை பெய்யுதா, ஆனா அதை தேக்கி வைப்பதற்கான அணைகள் இல்லை. என்று நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய வாழ்வில் பரிசுத்தாவியாக மழை பெய்யதான் பண்ணுகிறது. ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தேக்கி வைப்பதற்கான அணையாய் நாம் இல்லாமல் அதை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அதில் அதில் ஒரு காரியம் விபச்சாரம். இதை இதை விட்டு வெளியே வரணும். கர்த்தருடைய வல்லமை நம்ம மூடிக்கொள்ள மாமைன்னு சொல்லுங்க. நாலாவது வாசனை வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும். ஆமா, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அந்த ஆவி நமக்குள்ள இருந்தால் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படும். பிசாசு சோதிக்கும் போது சரிந்தமாக இருக்க மாட்டான்.
ஒரு பயம் வரும், ஒரு சந்தேகம் வரும், ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம சோதிப்பான். சோதிக்கும் போது சரீரத்தில் வலியோ, தலைவலியோ, இடுப்பு வலியோ, வயிற்று வலியோ தான் மாத்திரை போட்டுக்கலாம், ஏதோ ஒரு பாதிப்பு செய்யலாம். உள்ளுக்குள்ள வேதனை வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவேதான் கர்த்தர் உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆவியானை பலப்படுத்துகிறார். இந்த ஆவியானவர் உள்ளே இருந்தால்தான் இந்த பலம். ஆனால் இந்த ஆவியை நாம் இழந்து போகும்போது என்ன சம்பவிக்கிறது? நம்ம நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு மனுஷன் மன்னன் பண்ணுவார். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார், விலகி போனார். அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாகி போயிடுச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது பலசாலியாக இருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு நீங்கினவனே பலவீனப்பட்டு போனார். 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயப்பட்டார்கள். ஒரே ஒரு கோலியாத்தை பார்த்து, ஒரு தேசத்தை பார்த்து பயப்படல, ஒரே ஒரு மனுஷன் அவனுடைய சொல்லை கேட்டு பயந்தார்கள், அவனுடைய உருவத்தை பார்த்து பயந்தார்கள். காரணம், கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு நீங்கினபடியா. ஏன் சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார்? வாசிங்க, வேதம் சொல்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் வலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? வலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிறோம் செவி கொடுப்பது உத்தமம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் புத்திசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. 2 காரியம் பாருங்க. வல்லமை இழந்து போவதற்கு 2 காரியம். ஒன்று, கீழ்ப்படியாக இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம விட்டு போய்விடும். கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போனால் அபிஷேகம் நம்ம விட்டு கடந்து போய்விடும். நல்ல கவனிச்சு கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கேளு. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், செய்தியை கேட்கிறோம், ஆலயத்தை தேடுறோம், தேவனுடைய காரியங்களில் ஈடுபடணும்னு இருக்கிறதோடு தான் காலேஜில் உட்கார்ந்து இருக்கீங்க. யாராவது சும்மா தான் கோயிலுக்கு சொல்றோமா? இல்ல, எனக்கு ஆண்டவர் ஏதாவது செய்வாரா, இன்னைக்கு ஒரு நன்மை செய்வாரா, நான் இங்கிருந்து போகும்போது ஒரு நன்மையை பெற்று போவேனா, இதுதான் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவருடைய மனவான்களாய் மாற்ற விரும்புகிறார். இந்த பூமியிலே நாம் சோர்ந்து போனவர்களாய் தோல்வியுற்றவர்களாய் இருக்க அவர் விரும்பல, அதுக்கு பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படியாம நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு இருக்க முடியாது. சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ அமலேக்கனை கொண்டு போடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போடு, ஒன்றையும் வைத்து விடாதே என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? பலமானதை வைத்துக் கொண்டார். அமலேக்கு ராஜாவை உயிரோடு பிடித்துக் கொண்டார். கர்த்தருக்கு பலியிடணும்னு சொல்லிட்டு ஒரு கதை வர சொல்றார். அருமையான தேவ பிள்ளையே, கீழ்ப்படியாமை ஒரு பெரிய பாவமா இருக்கிறது. விபச்சாரம் செய்யணும்தான் அவசியம் இல்லை, வேஸ்டரம் செஞ்சுதான் பெரிய பாவம் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஒரு கீழ்ப்படியாமையோ அதற்கு சமம். ஒரு நாள் கர்த்தருடைய கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லியிருந்தார், அதை செய்யாமல் போனேன். கர்த்தர் என் மேல் கோபம் கொண்டார். அந்த கோபத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை என்னால் உணர முடியாமல் போனது. நான் வீட்டில் வந்து கதறி அழுதேன். ஏன் ஆண்டவரே, எதனால இந்த காரியம் எனக்கு நடந்தது? ஒரு கர்த்தர் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு விளக்கி காண்பித்தார். ஏன் அந்த அபிஷேகம் எனக்குள்ள இல்லாமல் போனது என்று காண்பித்தார். இப்பொழுது அவருடைய சத்தம் எனக்கு கேட்டு பாருங்க. அவர் எப்பொழுதும் நமக்கு சொல்லும் பொழுது வசனத்தோடு தான் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் பேசுறாரு அடியானமே, வேத வசனம் அதில் இருக்கும். என்கிட்ட அவர் பேசும்போதுதான் வேத வசனத்தோடு தான் பேசுவார். வேத செய்தியானாலும் சரி, தீர்க்க தரிசனமானாலும் சரி, அல்லது நான் செய்த தப்பை எனக்கு உணர்த்துவதானாலும் சரி, வசனத்தோடு பேசுவார். அப்போது என்கிட்ட சொன்னார் பாருங்க, இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும், முரட்டாண்ட பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரி. இன்னைக்கு நான் எங்க விக்கிரக ஆராதனை பண்றேன்? நான் ஜீவனுள்ள தேவனை நான்
சூனிய பாவத்துக்கு. நம்ம செய்ய மாட்டோம் வெள்ளி சூனியம். பரலோகத்துக்கு போனா நம்ம பேர் அங்க எழுதப்பட்டிருக்கும், வெள்ளி சூனியம் செய்தான்னு சொல்லி. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் எங்க வெள்ளி சூனியம் வச்சேன், நான் எங்க அந்த காரியத்தை செஞ்சேன்னா அவ காட்டுவாரு. இரண்டங்கம் பண்ண இரண்டங்கம் பண்ணினாயே, நீ வெள்ளி சூனியம் பண்ணினா. வேத வசனத்தை வச்சுதான் நம்ம அவருடைய வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். வேதம் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? அந்த வசனத்தை வச்சுதான் நம்ம இரண்டங்கம் பண்ணியிருந்தால் அது எதற்கு சமம்? வெள்ளி சூனிய பாவத்துக்கு. கீழ்ப்படியாமல் இருப்போமானால் அது எதற்கு சமம்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான மூணு பேசுறார். கீழ்ப்படியாமல் இருக்காது. ஞானஸ்நானம் என்னன்னு கர்த்தர் சொன்னா கீழ்ப்படியாமல் இருக்காது. எதையாவது கர்த்தருக்கு வரும் என்று சொன்னா கீழ்ப்படியாமல் இருக்காது. அது இரண்டகம் பண்ணுகிறதுக்கும் அது எதுக்கு சமம்? வெள்ளி சூரிய பாவத்துக்கும் இன்னொன்னு என்ன முரட்டாட்டம் பண்ணுது லாபத்திற்கும் விக்கிர ஆராதனைக்கும் முடியாது. கர்த்தர் போய் அவன்கிட்ட ஒப்புரவாக்குன்னு சொல்லுவார். அவனை நீ அடிச்சுட்டே அவங்களுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். அது சும்மா இருக்க மாட்டாங்க. நியாயமாய் செய்கிறவர், நியாயமாய் நீதி செய்கிற. ஒரு நாள் என் நாயை கூட ஒரு நாள் நான் அடிக்கிறதுக்கு உரிமையா வச்சு, ஒரு நாள் சும்மா கையில கொம்பு ரெண்டு வச்சேன், இருக்குது கையில கொம்புன்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில கர்த்தர் என்னோட பேசினான். அந்த நாயை எதுக்கு அடிச்சேன்? சும்மா கூப்பிடுதுன்னு நினைச்சு. ஏன் அதுக்கும் நாய் இந்த கர்த்தரை கூப்பிடுது தெரியுமா? ஆமா, இன்னைக்கு மனுஷன் பஞ்சாயத்து அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான், பஞ்சாயத்து புருஷன் அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். கர்த்தர் வியாபாரம் கேட்க மாட்டாரா? உன் கையில கொம்பு தான் அடிச்சுக்கலாமா? உன் கையில நீரை தான் அடிச்சுக்கலாமா? நேற்று ஒருத்தர் கட்டு போட்டு வந்தார் கையில பெருசா. போன நேற்று தாங்கள் கூட்டத்துல ஏன் கட்டு போட்டுருக்காங்க தெரியுமா? மனைவியை ஓங்கி ஒரே அப்படியே அடிச்சாரு. கை தீச்சு வலி எடுத்து எனக்கு போன் பண்ண, ஐயா கை குறையுது குறையுது குறையுது, என்னால வேலை செய்ய முடியல, சாப்பிட முடியல, நான் லெப்ட் ஹேண்ட்ல தான் சாப்பிடுறேன். ஏன் கை குறையுது? கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா, கோபம் வந்துச்சு. யாரையும் அடிச்சுட்டாரு? யாரை அடிச்சாரு? மனைவி அடிச்சுட்டாரு. நான் சொன்னேன், மனைவி அடிச்சு உன் கை வலிக்குது, இந்த மனைவிக்கு எப்படி இருக்குதுன்னு தான் தெரியல. வீட்டுல போய் பார்க்கணும். வீட்டுக்கு போய் பார்த்தா பஞ்சாயத்து பிள்ளைங்க அது அடிக்க வாங்கி சும்மா உட்காந்துருக்கோம் வீட்டுல. உன் மனுஷனா மனுஷன் பஞ்சாயத்து அடிக்கிறோம்னா மனுஷனா சொல்லுங்க? மாடு நாய் கூட அடிக்க மாட்டேங்குது மனைவி. ஒரு நாள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு ஆலயத்துல பேசுவதற்காக ஒரு ஊருக்கு போயிருக்கேன். கிருஷ்ணகிரி பக்கத்துல தர்மபுரி. அங்க ரெண்டு குரங்கு உட்காந்துருச்சு. ஆண் குரங்கு பெண் குரங்கு. கையில ஒரு குட்டி குரங்கு, அது குரங்கு குட்டி. ஆனா நான் அங்க வேலையில் உட்காந்துருக்கேன். ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த குரங்கு ரெண்டை என்ன அன்பா பேசுகிறது, குழந்தைய எடுத்து முத்தம் கொடுக்குது தெரியுமா? நம்ம மனுஷங்கன்னா நீசி நாச்சி, நீ பேசாத நான் பேசாத, உன் காப்பி சரியில்லை, உன் போது சரியில்லை, உன் மூஞ்சி சரியில்லைன்னு நம்ம சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கோம். குழந்தை கூட அன்பா இருக்கு இல்லையா? தேவப்பிள்ளையே, கர்த்தர் உண்டாக்குறதெல்லாம் அன்பால் உண்டாக்கலாம். ஆமென். மனுஷன் அன்பை இழந்து போயிருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சண்டை போட்டுருக்கியா? கர்த்தர் உங்களோட பேசுறான். போய் மனைவி கேட்டு ஒப்புரவாயிடு, இல்லைன்னா வெள்ளி சூனிய பாவத்துக்கு அது சமம். விக்கிர ஆராதனைகள் சமம். கர்த்தர் மூலம் பேசுறாங்க. ஆமென். தேங்க்யூ லார்ட். அதுமே கையில ஒளிச்சு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க சீக்கிரம் முடிச்சு. 16:6 நியாயாதிபதிகள் 16:6. அப்படியே சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? இந்த சிம்சோன் ஒரு மகாபலசாலி. அவனுக்கு ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவார். ஒவ்வொரு முறையும் பலமாய் இறங்குவார். Thank you Jesus. தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கும். அவன் பலமாய் இறங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பராக்கிரமமாய் செய்வான். சிங்கத்தை ஒரு ஆட்டை போல கிழிப்பான். ஒரு பெரிய கதவை பேசிக்கொண்டு நடந்து போவான். ஒரு கழுதை பச்சை நாளை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவிப்பான். இது அவனுடைய பலம். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவார். ஆமென். நம்ம மேல கூட அப்படி பலமாய் இறங்குவார். அப்படி இறங்கும் போதுதான் நம்ம பலசாலிகள். ஆமென். நீங்க பலவீனர்களேன்னு சொல்ல முடியாது. நம்ம பலவான்கள் தெரியுமானது. நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா? உண்மை கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்கள் யார்? பலவான்கள். நம்ம பலவான்கள். உலகத்தில் எல்லா காலத்திலும் நம்ம பலவான்கள். எதையும் நம்மளால் சாதிக்க முடியும், எதையும் நம்மளால் செய்து முடிக்க முடியும்.
அவன் ஒரு வேசியை கண்டு அவளிடத்துல பிரவேசித்தான். முதலாவது விபச்சாரம், இரண்டாவது வேசித்தான். எல்லாரும் விபச்சாரம் என்னன்னா வேசித்தான் என்னன்னா கேட்பாங்க. விபச்சாரம் இன்னொருத்தருடைய மனைவியை தீர்த்து கொடுத்துவது. வேசித்தனம் வேசியா இருப்பவர்களோடு இணைந்திருப்பது, வேசியை பார்த்து போவது, விபச்சார விடுதிக்கு போவது, இது வேசித்தனம். இங்கே சிம்சோன் ஒரு வேசியை கண்டு அவனிடத்தில் பிரவேசித்தான். வேதம் சொல்றது அவனுடைய மகாபலம் போவதற்கு காரணம் அவன் வேசித்தனம் செய்தான். ஐயா, வேசி யாரு? நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேசி ஆழமான படுகொலை. வேசியிடத்தில் பிரவேசிக்கிறவன் மரண ஆகாயத்திற்குள்ளே போய்விட்டான் என்று அர்த்தம். ஆழமான குழியில் விழுந்து விட்டான், எழுந்திருக்க முடியாத குழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வேசி நிமித்தம் ஒரு அப்பர் துணிக்கைக்கு கூட அவன் இறங்குவான். பணக்காரனா இருப்பான், காரு பங்களா வச்சிருந்திருப்பான். ஒரு வேசி நிமித்தம் ஒருவேளை சோப்புக்கு கூட, ஒருவேளை பருத்திக்கு கூட அவன் கெஞ்ச வேண்டிய, இறக்க வேண்டிய, பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். நீதிமொழிகள் 29:3 வாசித்து பாருங்க. வேசியோடு தொந்தி போனவன் அவனுடைய ஆசையை இழந்து போகிறான். வேசியோடு தொந்தி போனவன்னா வேசியோடு இணைந்து போனவன் அர்த்தம். இந்த வேசித்தனம் ஒரு பயங்கரமான பாவம். வேதம் சொல்றது நாமும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம். நாமே திருமணத்தில் இணைக்கப்படும் போது புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமும் ஒரே ஆவியும் இருக்கிறார். புருஷன் மனைவி ஒரே மாம்சம். இது முதல் ஒரே மாம்சமாக இருக்கிறார். அதே வேதவசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வேசியோடு ஒன்றி போனவன் அவனோடு ஒரே மாம்சமாக இருக்கிறான். You can never become the holy temple of God. வேசியிடத்தில் பிரவேசித்து வேசியோடு வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து நீ பெரிய வெள்ளை சொல்லியவன் உட்கார்ந்திருந்தால் நீ தேவனுடைய பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. ஒரே மாம்சம், ஒரே மாம்சம். How can we be the temple of the living God? தேவனுடைய ஆலயமாக எப்படி இருக்க முடியும்? நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக எப்படி இருக்க முடியும்? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக எப்படி இருக்க முடியும்? வேசியோடு இணைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமாக இருக்கிறான். அவனோடு ஒரே மாம்சமாய் மாறி இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. தேவர்களே, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திடீர்னு நாடு காணப்படுது. பெண்கள் காணப்படுது, ஆண்கள் காணப்படுது, மனைவிமார்கள் காணப்படுறாங்க. புருஷன் தேடி ஆலயம் எங்கடா வந்துச்சு, அங்க வந்துச்சு, அம்மா வீட்டுக்கு போறான், அக்கா வீட்டுக்கு போறான், தங்கச்சி வீட்டுக்கு போறான், வந்தாளா 3 நாள் கொடுத்து வரான், 4 நாள் கொடுத்து வரான். எங்க போறான்? வேசித்தனம் பாவத்துக்கு விலகி வருகிறது. இன்றைக்கு பொல்லாத பிசாசு வேசித்தனத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை அழிக்கிறது. உன் மகளை இழந்து போவார், உன் பரிசுத்தத்தை இழந்து போவார். பரிசுத்த தேவன் உனக்கு வாசமாக இருப்பார் என்பதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தார். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. கடைசியாக ஒன்றை சொல்லிச்சு முடிச்சது. வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. அதோடு முடிவு. 2 சாமுவேல் 3:39. நான் ராஜாவுக்கு அபிஷேகம்